ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன் டே ஸ்டே. ஸோ லெட்ஸ் see this. இது ஒரு vlog-ஆக இருக்க போகுது. ஸோ இந்த ரூம் இது ஒரு 3 BHK இல்லா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் மேலே இருக்கேன், மேலே தெரிஞ்சு காட்டுறேன். தெரியுறேன்னா இதான் நம்ம காஸ்டியூம். இது ஒரு ரெஸ்ட் ரூமு. அண்ட் தென் இங்கே ஒரு பால்கனி இருக்குது, வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பால்கனி வியூ இருக்குது. ஸோ இது அப்படியே வரமாக இப்போ நம்ம மேலே இருக்கோம். இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு ரூம், இன்னொரு ரூம். இந்த ரூம் கூட போய் பார்க்கலாம். ஸோ அந்த ரூமை விட இந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து இந்த மாதிரி லாக்கர்ஸ் ஓப்பன் ஆகலை, க்ளோஸில் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கீழே போகலாம். மேலே என்ன இருக்குன்னு தெரில, மேலே மொட்டை மாடி தான் இருக்கும். அது இங்கே போய் பார்த்துட்டு வந்துடும். ஆனால் போட்டு இருக்கு. ஸோ கீழே போகிறோம். ஸோ இது வந்து சமைக்கிற சாமான்கள். இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். இதில் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இது ஒரு பாத்ரூம், இது ஒரு கீழே ரூம். இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. இது ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்கு. and then with attached bathroom. ஸோ இது ஒரு 3 BHK வில்லா. இங்கே ஏசி இருக்கு. குட்டி டிவி, இங்கே ஒரு ஹார்ஸு. இப்போ அப்படியே வெளில போனால் அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அவ்வளோதான் கிச்சனு. இந்த கிச்சனுக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. நம்ம சமைக்கிறதுனா இங்கே சமைச்சிக்கலாம். லைட்லாம் போட்டோன்னே இப்போ இப்படி இருக்கா. மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்க போகலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ரூமை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்த ரூமை தேர்ந்தெடுத்துட்டு இங்கே வந்துட்டு பாத்ரூம் இல்லை, அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, நம்ம அந்த ரூமுக்கே போய்டுவோம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டேன். இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மேலே வந்துட்டு சொன்னார், எந்த ரூமில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, இங்கே நம்ம பார்த்தோம்ல இந்த இதுலேயே இது வந்து கபோர்டில் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒன்று இருக்கு. யா, இதுவே ஒரு பாத்ரூம் தான் அப்படி. ஓ மை காட், வாவ், புதுசாக இருக்கேன்ற மாதிரி எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம சீக்கிரமாக தூங்கிடுவோம். சீக்கிரமாக தூங்க மாட்டேன், ஓரளவுக்கு சீக்கிரமாக மாட்ரேட்டான ஒரு ஸ்லீப் வச்சுட்டு மற்றவங்க தூங்கணும் இல்லை நான் தூங்கிடுவேன். ஏன்னா நான் யூஸ்வலாக எப்போவுமே தூங்கிடுவேன். ஸோ கீழே எனக்கு தானாகவே நான் தூங்கிட்டு மார்னிங் வந்து சன்ரைஸ் இங்கே தான் பக்கத்தில் தான், தடிக்கி வந்தால் கடல், அந்த கடலில் போய் பார்த்துட்டு சன்ரைஸை பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த வீட்டுக்கு போய்டும். இதுதான் நம்மளுடைய 1 டே அந்த ரெசார்ட் ட்ரிப். அவ்வளோதான் கைஸ், பாய். பண்ணி விட்ட போய் நல்லா தானே. நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்பிக்யூ பண்ண போகிறோம். சரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பக்கம் போய் தொலைங்களாண்டா, எரியுது. நீங்க இப்போ காலையில் ஒரு பிரச்சனை இல்லை.
ஹாய். இப்போ காலையில் ஒரு 5:30 ஆகுது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பினேன், யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம போயிட்டு சன்ரைஸ் பார்க்கறது தான் பிளானு. யாரும் எந்திரிக்கிறதுனால எப்போ எந்திரிக்கிறாங்களோ அதுதான் நமக்கு வந்து சன்ரைஸாக தெரியப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதோ இருக்கேன்டா. காலையில் சன்ரைஸ் பார்க்கலன்னு நினச்சோம், பார்க்க முடியல. அடிப்படுத்து தூங்கியாச்சு, யாரும் எந்திரிக்காததுனால. இப்போது ட்ரிப்லாம் முடிஞ்சிருச்சு. பாய் சொல்லுங்க. பாய் பாய். அப்படியே தூங்கிட்டு இப்போ செக் அவுட்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாய் பாய். ஆமாம், சும்மா ஒரு லாகு. பாய் பாய் பாய். போய் போய் போய். ஓ வெங்கி, வெங்கட். ஓ வெங்கி.